கடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் மீனாவோட அம்மா சொல்லுவாங்க, சம்மந்தி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவும் பழைய எண்ணெய்லாம் யூஸ் பண்ணல, எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, சத்யா எல்லாமே புதுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி மனோஜோட கடைக்கு வந்திருப்பாங்களா, அங்கே அந்த வக்கீலுமே வந்திருப்பாங்க. ஏசி பார்க்க வந்தேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு டைவர்ஸ் வேண்டாமா, கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இங்கே உங்கள் ஒய்ஃப் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏசிக்கான அமௌண்ட் இங்கே எனக்கு ஃபீஸ் தருவீங்களா, அதை கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிடும். இவங்களும் நம்மளை பிரிக்கணும்னு தான் இருக்காங்க மனோஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா, சீக்கிரம் எப்படியாவது அந்த வீடை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐடியா கொடுத்துட்ருப்பாங்க. எங்கள் அப்பா அது எனக்கு ஷேர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் அந்த வீட்டு பேரில் தானே நிறையா கடன் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் முத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி உங்கள் அப்பாவே சொன்னாலும் கோர்ட்டு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் விஜயாவும் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ விஜயாவுக்கு அவங்க வீட்டில் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் எல்லாமே போகும். விஜயாவுக்கு அந்த வக்கீல் கால் பண்ணி சொல்லுவாங்க, உங்கள் பையனுக்கு டைவர்ஸ் வேணுமா வேண்டாமா, ரெண்டு பேருமே அவங்க ஷோரூமில் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு செம்ம டென்ஷனாக இருது. அதுக்கப்புறம் முத்துக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி, வாங்க முத்து நான் அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன் போகலாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரும் போகிறாரு. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.